ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் 9th ஹியூமன் ரைட்ஸ் யூனிட் 3 பார்த்தோம். அதில் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உமன் ரைட்ஸ், அதாவது பெண்களுக்கான உரிமைகள். த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் NCW constituted in India to revive the constitutional and legal safeguard for women. In modern India, women have held high offices including that of a president, prime minister, speaker of the Lok Sabha, leader of the opposition party, union ministers, chief ministers and governor. இப்போ இந்தியாவில் பெண்கள் சொல்லும்போது அதற்கான தேசிய ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டு பெண்களுக்கான அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பு, நல்வாழ்வு இதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், யூனியன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர், இந்த மாதிரிலாம் பதவி வகிக்கிறாங்க. இந்தியாவில் முக்கியமான பதவிகள் பெண்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Women rights under the Constitution of India mainly include the equality, dignity and freedom from discriminations. Additionally, India has various states governing the rights of women. On 1924 at Vaikom, Kerala, Periyar E.V. Ramasamy agitated for temple entry for Dalits. In 1925, he started the self-respect movements. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பெண்களுக்கான உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம், சுதந்திரம் இதெல்லாம் பெண்களுடைய உரிமை நிலைநிறுத்துவதாக இந்தியாவில் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது 26.5, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு 3.5%, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் 20%, செட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 18%, செட்யூல்டு ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1%. இந்த மாதிரி ரிசர்வேஷன் தொகுதி என்ன செஞ்சுருக்காங்க, மொத்தம் 69% ஒவ்வொரு இதுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்ஜெண்டர் ஹேஸ் பீன் கிளாசிஃபைட் அண்டர் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ். தமிழ்நாட்டில் திருநங்கையர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம், RTI. The Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency in the government institution in India. This act was enacted in October 2005. இந்த சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா அரசு நிறுவனங்கள் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கும் என்ன செய்யலாம், வழங்கிக்கலாம். இந்த தகவல் அப்படின்னு சொல்லும்போது 30 நாட்களுக்குள்ளே என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் அந்த அதிகாரியிடமிருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. Sign the applications from with your full name and address along with the date and send through the registered post of office of the concerned authority. If a reply is not received within 30 days, as appeal can be filed with the appellate authority அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த through the RTI one can get even copies of government documents such as records, report, papers, etc. Personal information of individuals and organizations related to the country's defense and intelligence such as BSF, CRPF, Intelligence Bureau are exempted from the RTI அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் உதவி செய்யணும். அனைத்து ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில் இந்த பல்வேறு அரசு துறைகள், அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், நெடுஞ்சாலை துறைகளாக இந்த சட்டத்திற்கு
உட்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேபர் ரைட்ஸ், அதாவது தொழிலாளர் உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கான்ஸ்டியூஷன் என்ஷூர் ரைட் டு ஈக்வாலிட்டி, equal to opportunity in public employment, right to form association union, right to livelihoods, prohibits trafficking, forced labor and child labor. Article 39D சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவ அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமை, இதெல்லாம் வந்து கட்டாய தொழிலாளர் குழந்தைகள் உரிமைகளை வந்து இந்த அரசியல் அமைப்பு என்ன செய்யுது, உறுதி செய்யுது. இது 39B. இருபாலினருக்கு, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சம வேலை சம ஊதியம் அப்படின்றத வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைட் ஆஃப் எவ்ரி மேன் ஆர் என்னது diminished when the rights of one man are threatened, said John F. Kennedy. Civilized nations of the world insist of equality. Nation pay more attention of human rights to ensure equality. This helps of மெயின்டைனிங் பீஸ், ஹார்மனி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து உறுதியளிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் வந்து குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எஃப் கென்னடி இவர் வந்து உலகில் வந்து நாகரிகமடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எதை வந்து வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமத்துவத்தை வந்து வலியுறுத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாடுகள் வந்து மனித உரிமைகள் மீது அதிகமான கவனம் செலுத்தப்படுது. இது ஒரு நாட்டினுடைய அமைதி, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர், கான்ட்ரிபியூஷன்ஸ் டு லேபர், ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் ஹவர்ஸ், 8 hours a day. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தொழிற்சாலையில் வேலை நேரம் அப்படின்றது வந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பல்சரி ரெகக்னேஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன், தொழிற்சாலை சங்கங்களினுடைய கட்டாய அங்கீகாரம் அப்படின்றது வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அப்படின்றது வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் டாக்டர் அம்பேத்கர். எம்ப்ளாய்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ், ESI, இப்போ தொழிலாளர் காப்பீட்டு கழகம் அப்படின்றது வந்து இருக்கணும். மினிமம் வேஜஸ் ஆஃப் லேபர்ஸ், அதாவது தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது வந்து அளிக்கப்பட வேண்டும். லாஸ்ட் ஒன், கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் என்னது ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுடைய நலனில் டாக்டர் PR அம்பேத்கருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த அருணா ராய் அண்ட் நிக்கில் தேவ் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், அதனுடைய உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள் தான் இவங்க அருணா ராய், நிக்கில் தேவ். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வந்து அரசு ஆவணங்கள், கோப்புகள், அறிக்கை தாள்கள் மற்றும் தனிப்பட்ட ஒருவரினுடைய தகவல்கள் போன்றவற்றை வந்து நாட்டினுடைய உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை, BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய சேம காவல் படை, CRPR மற்றும் உளவுத்துறை பணிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இதனுடைய அமைப்புகள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இதில் வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க தான் அதனுடைய செயல்பாட்டாளர்களாக இப்போ வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள ஒரு கடையில் வந்து வணிக வளாகங்கள் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளைக்கு வந்து ஏறக்குறைய 12 to 14 மணி நேரம் வந்து நின்று கொண்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜவுளி கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் நின்றுட்டே இருப்பாங்க ஒரு நாள் முழுவதும். அதை வந்து அந்த மாதிரி வேலை செய்யும் பெண் பணியாளர்கள் வந்து அமர்ந்தோ சுவரில் சாஞ்சபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய மனிதத்தன்மையற்ற செயலுக்கான ஒரு நீண்ட நாட்களாக இருந்த அந்த கண்டன குரல் அப்படின்றது வந்து ஒலித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன செய்யப்பட்டது, இப்போ இந்த பிரச்சனையை பரிசீலனை பண்ணி
நிவர்த்தி செய்யும் பொருட்டு கேரளா அரசு 2018 ஜூலை மாதத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் பெண்களுக்கு இந்த துயர் அப்படின்றது வந்து நீக்கப்பட்டது. பொதுவாகவே வந்து 8 hours தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ திஸ் லெசன் இஸ் ஓவர். இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன் இஸ் த பார்சியல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பீப்புள், யுஎன்ஓ டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஃப்ரம் த ஆஃப்டர்மென்த் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஆஃப் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் 11 டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பார்த்தோம், ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஸ்டேட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து எக்ஸ்டெண்டட் ரைட்ஸ் சச்சஸ் சைல்ட் ரைட்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி ரைட்ஸ், உமன் ரைட்ஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ அண்ட் லேபர் லாஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் உள்ள இதை வந்து நம்ம இந்த லெசனில் வந்து பார்த்தோம். இப்போ சைல்ட் ரைட்ஸ் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது ஆர்டிக்கல் 24 அண்ட் ஆர்டிக்கல் 45 இது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து என்ன செஞ்சுருக்கு, லேபர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். பிரிவு 14-45. This lesson is over.